தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவில் இணைகின்றார். என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி இவர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு, 16ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி மற்றும் OPS அமைச்சரவையில் 10 ஆண்டு காலம் அமைச்சராக பதவி வகித்தவர். அதிமுக மாவட்ட செயலாளராக, மாநில பொறுப்பாளராக இருந்தார். எடப்பாடியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கப்பட்டது. தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். SP வேலுமணி, தங்கமணி ஆகியோர் இணைந்து எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தங்கமணி இணைய உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். தன் மீது உள்ள வழக்குகளிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காகவும் தனது அரசியல் எதிர்காலம் கருதியும் அவர் அதிமுகவில் இருந்து விலகுவதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் தங்கமணி இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. கொங்கு மண்டலம் அதிமுக காலியாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியே போகின்றனர். அவர்களை எல்லாம் கட்சியை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு எடப்பாடி மட்டும் தனியே இருந்து எப்படி கட்சி நடத்த போகிறார், ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.